ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ என்ன விட்டுருங்க. நீ கத்துனியா? இல்லையே. அப்ப சரி வா அணைச்சுக்க. ஐயோ என்ன விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது, நமக்கு என்ன? எங்கேயோ வீடு பத்திட்டு எரியுது, நமக்கு என்ன? அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை. வா மச்சான், நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாதாச்சு. வாணி நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு உபதலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? மச்சான், அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூசணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத, என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாதா நீ அடா புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடு. ஜாக்கிரதை. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்ட துண்டமா வெட்டி இருந்தீங்க, நான் உங்க பக்கம் தான். கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா? உபத்தலைவா, என்ன நடந்தது? குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி துறையில செருப்பு கழுவ சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா கரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிறேன்? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்திய தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் அந்த பெட்ரோமேக்ஸ் சபலம் தான் சரியான ஆளியாடி. கட்டையா அவுக்க போற. உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? என்ன அஞ்சல, ஏன் இப்படி ஓடியார? என்ன விஷயம்? என்ன பொண்ணு பார்க்க திடீர்னு வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் சித்தியும். அவங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு. பாக்கு வெத்தல மாத்த நல்ல நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. தாமசா, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஏன் ஓடணும்? இது நம்ம ஊரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அவங்க தான் அந்த ஊரை விட்டு ஓடணும். வாணி, நான் இருக்கவா?
ஏன் சம்பந்தி, உங்க கிராமம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குதா இல்ல மேல்நாட்டுல இருக்குதா? என்ன அப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுக்கு இல்ல, அங்க பாருங்க, இடைவெளியே இல்லாம ஒரு ஜோடி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறத. ஜோடியா? அங்க பாருங்க. அஞ்சல, இவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள? அஞ்சல, இவங்க தானே பாக்குவத்துல மாத்தணும்னு நினைச்ச சம்மந்தி? உன் இஷ்டத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அப்பனும் சித்தி இவங்க தானே? எல்லாரும் நல்லா பாத்துங்க. இந்த குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம். இந்த குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு என்னை இந்த கிராமத்துக்கு நீதானே அழைச்சுக்கிட்டு வந்த. எனக்கும் கட்டி முடிக்க தெரியும்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த புருஷக்கட்டவளுக்காக பாக்கு வெத்தல மாத்திக்கலாம்னு நீதானே ஏற்பாடு பண்ண. எனக்கும் கட்டி முடிக்க தெரியும்டா. வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமா தானே அடிக்கிறேன். எனக்கும் கட்டி முடிக்க தெரியும்டா. போடி, வீட்டுக்கு வா தெரியுமா? அம்மா தாயே, உன் பொண்ணோட லட்சணத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். உங்க குடும்ப சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். பாருங்க, அஞ்சலைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வெட்டி பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. யாரு வெட்டி பையன்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 4000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். கையில கலப்பைய புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன். 10வது, பெரிய 10வது. அதுல பெரிய கலெக்டர் படிப்பா? நீ சேர்த்து வச்சிருக்கிற 4000 எத்தனை நாளைக்கு காணும்? சொந்தமா உருப்படி மண்ணு கிடையாது. இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவையே உழுதுருவானா? ஊரா விட்டு நிலத்தை நீ உழுத, உன்னை உள்ள பிடிச்சு வச்சிருவான். என்னைக்கு நீ 1 ஏக்கர் நிலத்தோட வரியோ அன்னைக்கு தான் என் பொண்ணு உனக்கு, இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான். மாமா, இன்னைக்கே பட்டணம் போறேன். கையில இருக்கிற 4000 ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல 1 ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரன் நான் திரும்புறேன். அதுக்குள்ள உங்க பொண்ணை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நொங்கு சீவர மாதிரி சீவுறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இது கவர்மெண்ட் ரோடுன்னு நினைச்சேன். உங்க ரோடா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? ஓரமா போயா. ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன். நாராயணனை எழுப்ப போறேன். யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் எழுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக். நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன். நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவும் என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்களை எனக்கு பிடிக்கும்.
ஆனா என்னை விட ஹைட் அதிகம். அது பாருங்க, மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அலேக் அச்சேக் அலேக் அச்சேக் எப்படி அலேக் அச்சேக் அலேக் அச்சேக் நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, நீங்க எந்த காசு வாங்கலையே? நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா, கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபுல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஒத்துமே ஸ்டூடியோ டாடா. அந்த நிலவத்தான சாமி 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 சாமி, எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்க குடிசை பக்கமே வந்துடுச்சா சாமி? என்னம்மா சொல்ற? நான் உங்களை வாழ வச்சு. சாமி, உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணியமுங்க சாமி. வாங்க சாமி, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி போங்க, வரேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி. என் புருஷன் 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அடி உத குத்துதான். குழந்தைங்க சதா அழுதுகிட்டே இருக்கும். சாமி, நீங்க குடிய பத்தியும் அதனால வர கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய புட்டியெல்லாம் உடைச்சதுதான் சாமி. இன்ன வரைக்கும் சாராய புட்டிய கையால தொடரதே இல்ல சாமி. சாமி, எங்க குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் நீங்க சாமி. உங்க படத்தை நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க சாமி. பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என் புருஷன் உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு. நீங்க தான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க. சாமி, என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. சாமி, ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேனுங்க. சாமி, கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி.